ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அறுசுவை நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெண்டிங்கான மேங்கோ ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 பழுத்த மாம்பழமாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போது பழுத்த மாம்பழமாக எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம இதுக்குள்ளே தான் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஊற்ற போகிறோம். அதனால் உள்ளே இருக்கிற கொட்டையோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க பல்ப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க, கொட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த கொட்டையில் இருக்க பல்ப்பை எல்லாம் வந்து கத்தி வச்சு எடுத்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்க போகிறோம். இப்போ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் வந்து வச்சுருக்கேன் அடுப்பில். இது வந்து நல்லா காயட்டும். பால் நல்லா வந்து காஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் ஆக்கிடுங்க. இப்போது உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்து இதையும் வந்து நல்லா கலந்து விடுங்க. இது வந்து நல்லாவே வந்து சுண்டி வரணும். நான் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி காட்டுற பாருங்கள். நம்ம அந்த 1/2 லிட்டர் பால் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லாவே வந்து சுண்டி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி இது வந்து ஆறுனதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம மேங்கோ வந்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த மாம்பழம் அரைச்சி வச்சது கூட இதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸாக ஆயிருக்குன்னு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி பாதாமை வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்திக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குன்னு. இப்போது நான் வந்து 2 மாம்பழம் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த மாம்பழத்தை வந்து ஒரு சின்ன கப்பில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து கீழே கொட்டிடும். இப்போது அதுக்குள்ளே வந்து நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு வச்ச ஐஸ்கிரீம் வந்து 2 இதுலேயுமே ஊற்றி ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிறது நான் ஒரு கப்லேயே ஊற்றி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஒரு நாள் அப்படியே வந்து நீங்கள் வந்து நைட்டு செய்கிறதா பெட்டர். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் அப்படியே விட்டீங்கன்னா மார்னிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ தோல் உரித்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அறுசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.